ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் முடக்கத்தான் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடக்கத்தான இங்கிலீஷில் ballonvine லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செடியில் இந்த மாதிரி குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் இந்த செடியோட விதைகளும் இருக்கும். இதுதாங்க அந்த முடக்கத்தான் கீரை. இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இது ஒரு செடி மாதிரி இருக்காது. நம்ம நார்மலாக கீரை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன செடி பயிர் போட்டு வளர்ப்பாங்க. ஆனால் இந்த முடக்கத்தான் கீரை அப்படி கிடையாதுங்க. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. அதாவது இந்த பாவக்காய் அப்புறம் அவரை கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி படர்ந்துட்டு போகுமோ அதே மாதிரி இந்த முடக்கத்தான் கீரையும் ஒரு கொடி வகையை சார்ந்தது தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இதை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புகளில் இருக்கக்கூடிய வலி எல்லாம் நல்லா சரியாயிடும். அதாவது மூட்டு வலிகள், அதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் சீக்கிரமாக குணமாகும். இதை எப்படி தோசை செய்கிறதுன்னு வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம அலசி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை மாற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் இப்படியேவும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வெங்காயம், அப்புறமா உப்பு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கூடயே இந்த கீரையும் போட்டு வதக்கிட்டு அது அப்புறமா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நீங்கள் தோசை மாவில் கலந்தும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி விட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அரைச்சி எடுத்துருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம தோசை மாவில் கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே தோசை மாவை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் அந்த அரைக்கிற இலையில் உப்பு சேர்க்கலை. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த முடக்கத்தான் இலையை நாம் இந்த மாவில் கலந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோசையை கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மூட்டு வலிகளுக்கெல்லாம் நல்லா இது ஒரு ரெமெடியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு துணியில் எண்ணெய் தொட்டு இந்த கல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தோசை ஒட்டாமல் வரும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா மெலிசாக முருகலாக தோசை சுட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான எம்மியான முடக்கத்தான் தோசை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களோட கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.